பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளுக்குள்ள மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த ஒரு விடுதலைக்காக அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்வார். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை பார்க்க போறீங்க. ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியாச்சும் சொல்கிறது. சங்கீதம் 124 அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்லாம்ஸ் 124 verse 8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் உதவிக்காக காத்திருக்கிறீங்களோ, இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த சூழ்நிலையில் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு பரத்திலேருந்து ஒரு தாசை அனுப்ப போகிறார். அவர் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசப்பா சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு தேவைகள் சந்திக்கப்படாதபடி நான் அவமானப்பட்டு போயிடணும், வெக்கப்பட்டு போயிடணும் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு தேவையில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாரும் இருந்து எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். இந்த வானத்தைய பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் பரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தாசை அனுப்பி உங்களுடைய எல்லா தேவைகளை சந்திக்க போகிறார். இந்த நாளில் எந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலை நான் கைவிடப்பட்டிருக்கேன், ஒருவேளை நான் வெக்கப்பட்டு போயிடுவேனோ, எந்த காரியத்தில், ஒருவேளை உங்கள் குடும்ப காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவையாக இருக்கா, வேலை காரியத்தில் உதவி தேவையாக இருக்கிறா, இல்லை செய்கிற ஊழியத்தில் உங்களுக்கு உதவி தேவையாக இருக்கா? நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது பரத்துலேருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு தாசை அனுப்பி உங்களுடைய எல்லா தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் கூட ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்களுக்கு சகாயராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாக அதிசயமாக எங்கள் தேவைகளை சந்தித்து வழி நடத்துகிறார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலை பார்க்காதீங்க, உங்கள் பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு உதவி செய்கிற அந்த வானத்தைய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஏசப்பாவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய எல்லா தேவைகளை ஏசப்பா அற்புதமாய் சந்தித்து கொடுப்பார். நம்ம வேதத்தில் கூட பார்க்கும்போது ஏசப்பா எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை மகிழ செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஏசப்பா இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை யாரெல்லாம் நம்பி வருகிறீங்களோ, யாரெல்லாம் அவரை உண்மையாக நோக்கி பார்க்குறீங்களோ, அவரை தேடுறீங்களோ, ஏசப்பா உங்கள் எல்லா காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா என் ஜனங்கள் எந்த காரியத்தில் தேவையோடு கலங்கி கொண்டிருக்காங்களோ, இந்த தேவை எனக்கு சந்திக்கப்பட முடியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் யார் இடத்துல போவேன் என்று கலங்கி கொண்டிருக்காங்களோ, என் ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பரத்தில் ஒரு தாசை அனுப்புவீராகப்பா. நீங்கள் பரத்தில் ஒரு தாசை அனுப்புகிற தேவன் ஏசப்பா, வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், உம்மை நோக்கி பார்க்கும் போது அப்பா நீங்கள் சகாயம் செய்கிற தேவனாக இருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என் ஜனங்கள் எந்த தேவைக்காக உம்மை நோக்கி இந்த வேலை கூட ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, ஒரு மேலே திருமண காரியத்தின் தேவையா, பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டக்கூடிய தேவையா, குடும்பத்தின் தேவையா, பிஸ்னஸ் காரியத்தின் தேவை, எந்த தேவை இருந்தாலும் ஏசப்பா இந்த வேலை ராஜா எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுப்பீராகப்பா. உம்முடைய மகிமை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரப்பா. என் ஜனங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.